Taste the Daily. புதுச்சேரியில் காணாமல் போன 9 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 19 வயது கஞ்சா பழக்கம் கொண்ட கொலையாளி வாக்குமூலம் அளித்துள்ளார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமி பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயது கருணாஸ், 57 வயதான விவேகானந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தன்னிடம் இருந்த பிளேடை கொண்டு கை கால்களில் அறுத்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கு துளி கூட வலி தெரியாமல் இருந்துள்ளார். கருணாஸ் என்பவர் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசாரிடத்தில் கருணாஸ் அளித்த வாக்குமூலத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை மொட்டை மாடிக்கு அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது அங்கு வந்த விவேகானந்தனும் சேர்ந்து கொண்டதாகவும், இருவரும் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்த போது சிறுமி கத்தியதால் அடித்த போது சிறுமி இறந்துவிட்டதாகவும் கருணாஸ் தெரிவித்துள்ளார். இதனால் சிறுமியின் கை கால்களையும் கட்டியதோடு மூட்டையில் கட்டி கால்வாயில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் சென்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையே கைதானவர்களை தங்களிடம் ஒப்படையுங்கள், தாங்கள் தண்டனையை வழங்குவதாக கூறி உறவினர்களும் பொதுமக்களும் வாக்குவாதம் செய்தனர். Taste the Daily.